தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். ராமநாதபுர அரசர் அரண்மனையில் மாடியில் தனியாக நிற்கிறார். அவரது கண்கள் வறண்டு கிடக்கும் பூமியை பார்க்கிறது. வெயில் கொளுத்தும் மண், நீரின்றி தவிக்கும் பயிர்கள், தண்ணீருக்காக அலையும் மக்கள் எல்லாம் அவருடைய கண்களில் தெரிகிறது. அரசருடைய கையில் ஒரு சுருள் இருக்கிறது. அவரது அமைச்சர் முத்து ஈரலப்ப பிள்ளை தயாரித்த வரைபடம் அது. அதை மெதுவாக விரித்து பார்க்கிறார். அதில் மலைகளில் இருந்து வரும் நீரோடைகள், அவற்றை திசை திருப்பும் பாதைகள், அணைகள் என பல திட்டங்கள் வரையப்பட்டிருக்கிறது. தனக்குத்தானே ஆழ்ந்த குரலில் அரசர் சொன்னார், இது என் அமைச்சருடைய கனவு. எவ்வளவு அற்புதமான திட்டம் இது! இது மட்டும் நடந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் என்ன செய்வது? கருவூலம் காலியாகிவிட்டதே. இப்பொழுது இதற்கு பணம் இல்லையே. ஆனால் இந்த கனவு ஒரு நாள் நிச்சயம் நனவாகும். எதிர்காலத்தில் யாரோ ஒருவர் இதை நிறைவேற்றுவார்கள். இது என்னால் முடியவில்லை என்றாலும் இந்த கனவை விதைத்தவர் என் அமைச்சர் முத்து ஈரலப்ப பிள்ளை என்பதை வரலாறு கண்டிப்பாக நினைவில் கொள்ளும். இது 19ஆம் நூற்றாண்டின் கதை. ராமநாதபுர அரசரும் அவரது அமைச்சரும் கண்ட கனவு இது. என்ன ஆனது? 1870களில் என்ன நடந்தது? ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை எப்படி இருந்தது? பஞ்சத்தின் கோர பிடியில் சிக்கிய நிலம், வெடித்த பூமி, கருகிய பயிர்கள், எலும்பும் தோளுமாக மனிதர்கள். ஒரு தாயின் மடியில் நீர் கேட்டு நாவறண்டு கிடக்கும் குழந்தை. அம்மா, தண்ணி என்ற குழந்தையின் தேய்ந்து போன குரல் காற்றின் வெப்பத்தில் கரைகிறது. தூரத்தில் தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வெறும் கருச்சிலையாக நிற்கிறது. வான் பொய்த்து பூமி காய்ந்து வைகை தனது பாதையையே மறந்திருந்த காலம் அது. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று பாடிய மண் இது. மாமழை போற்றுதும் என இயற்கையை வணங்கிய மண் இது. ஆனால் அதே தமிழ் மண்ணில் வரலாற்றில் மறக்க முடியாத பெரும் பஞ்சம் தாண்டவமாடியது. பசி நெருப்பாய் எரிக்க, தாகம் உயிரை உருக்க, லட்சக்கணக்கான உயிர்கள் உதிர்ந்தது. சோழ நாடு சோறுடைத்து என்ற பெருமைக்குரிய பூமியில் ஒரு சொட்டு நீருக்கு ஏங்கி நின்றதெல்லாம் பரிதாபம். வேடிக்கை என்னவென்றால், இந்த அவலம் நடந்து கொண்டிருந்த பூமிக்கு வெகு அருகில்தான் ஒரு மாபெரும் நதி தன் அத்தனை வளத்தையும் தேவையற்று கடலில் கொட்டிக் கொண்டிருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை அன்றைய திருவிதாங்கூர் பகுதி. அது ஒரு பெருமழை காலம். காதுகளை துளைக்கும் இடியோசை, வானம் கிழிந்து கொட்டும் மழை, மரங்கள் பேயாட்டம் ஆடுகிறது, வேரோடு சாய்கிறது. பெரியாறு நதி கட்டுக்கடங்காத ஆக்ரோஷத்துடன் காட்டாற்று வெள்ளமாக பாய்ந்து மேற்கு திசையில் சீறி பாய்ந்து அத்தனை நீரையும் அரபி கடலில் கலந்து கொண்டிருந்தது. அதன் வேகத்தையும் அது பாயும் அடர்ந்த வனத்தின் சூழலையும் பார்க்கையில் இதை மறித்து திசை திருப்புவதை சிந்திப்பதென்பதே பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றும். இந்த மலை முகடு இது வெறும் மலை முகடல்ல. இது ஒரு காலத்தில் பாண்டிய மன்னர்களுடைய கீழ் இருந்த தமிழ் நிலத்தின் நீட்சி. முல்லை பெரியாறு அணை சுற்றியுள்ள தேக்கடி, குமுளி பகுதிகள் தொன்று தொட்டு தமிழர் நிலமாக விளங்கியது. பண்டைய சங்க காலத்திலும் பிற்கால பாண்டியர் ஆட்சியிலும் இப்பகுதிகள் தமிழர் பெருமை பேசும் வரலாற்று பகுதிகளாக இருந்தது. அடர்வன பகுதிகளாக இருந்த இந்நிலங்கள் பின்னாளில் வரலாற்றின் சூழலில் வேறு கைகளுக்கு சென்றது. குறிப்பாக பாண்டிய பரம்பரையை சேர்ந்த கடைசி ஆட்சியாளர்களில் ஒருவரான பூஞ்சார் மன்னன் 1868 இந்த பகுதிகளை திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு வழங்கியதாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இந்த மேற்கே ஓடும் பெருநதியை கடலில் கலந்து வீணாவதற்கு முன்னால் கிழக்கே திருப்பி அங்கே இருக்கும் அந்த மக்களுடைய மண்ணுடைய தாகத்தை தீர்க்க முடியுமா? இந்த மிகப்பெரிய கேள்வி அவருடைய கனவாகவே இருந்தது. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தென் தமிழகத்தில் மக்களுடைய வீடுகள் முழுக்க நிறைந்திருந்தது பட்டினியும் வறுமையும் தான். அந்த பகுதி மக்களுடைய ஒரே நீர் ஆதாரமாக இருந்த வைகை ஆற்றிலும் வருடத்திற்கு 3 மாதங்களுக்கு மட்டுமே தண்ணீர் கிடைக்கும். அதுவும் நிலையில்லாதது. ஏதோ ஒன்று செய்ய வேண்டும், துணிந்து செயல்பட வேண்டும், இயற்கையை மாற்றி எழுத வேண்டும் என்ற எண்ணம் அங்கே ஒருவருடைய மனதில் உதித்தது. ராமநாதபுர அரசர் தனது அமைச்சர் முத்து ஈரலப்ப பிள்ளையை அழைத்து மேற்கே உருவாகி வீணாக கடலில் கலக்கும் ஆற்றினை கிழக்கே திருப்பி வைகையோடு இணைத்தால் விவசாயம், வேளாண்மை பெருகுமா என்று கேட்டார். அதற்கு அந்த அமைச்சர் தன் உதவியாளர்களோடு சென்று சொல்ல முடியாத அளவிற்கு துயரத்தையும்
பல பூச்சிகளுடைய விஷக்கடிகளுக்கும் இடையே அங்கிருந்த ஆறுகளுடைய ஊற்றுகளை தேடினார். அவற்றை தன் கற்பனை திறனுக்குள் கொண்டு வந்து கட்டுமானத்திற்கான சாத்திய கூறுகளை வழிவகுத்தார். ஆனால் ஏற்கனவே பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருந்த சமஸ்தானத்திற்கு புதிதாக அணை கட்ட போதுமான நிதி இல்லை என்பதால் அந்த அமைச்சருடைய திட்டம் கைவிடப்பட்டது. அவருடைய உழைப்பும் வீணானது. இன்றைய ஒரு சில மேற்கத்திய நாடுகள் இருக்கின்ற அந்த பஞ்சம் தமிழகத்தில் தாண்டவமாடியது. சில வருடங்கள் கழித்து நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையர் கூட்டத்தில் இருந்து வெள்ளை மனம் கொண்ட ஒருவர் வந்தார். அடர்ந்த காடு, விஷப்பாம்புகள், பெயர் தெரியா நோய்கள், பெருவெள்ளம், நிதி நெருக்கடி, கூடவே உழைக்கும் மக்களுடைய, குறிப்பாக தமிழ் மக்களுடைய வியர்வை, ரத்தம், கண்ணீர் அனைத்தையும் கடந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். ஆனால் இன்று தேவையில்லாத வதந்தியை திரைப்படங்கள் வழியாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் கட்டாயம் ஒவ்வொரு தமிழனும் மலையாளி சகோதரர்களும் பார்க்க வேண்டிய பதிவு இது. இதுதான் முல்லை பெரியாறு அணையின் வரலாறு. இந்த முழு வரலாறை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இன்று கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டத்தில் முல்லை பெரியாறு அணை அமைந்திருந்தாலும் அந்த பகுதி வரலாற்று ரீதியாக தமிழ் நிலத்தின் ஒரு பகுதியாகவே பலகாலம் விளங்கியது. இருந்தாலும் மலையின் கிழக்கு பகுதியில் வறட்சியால் வாடியது தமிழ் மக்களே. வைகை படுகை, குறிப்பாக மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் பகுதிகள் 18-19ஆம் நூற்றாண்டுகளில் தொடர் வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 1876-78 தாது வருட பஞ்சம் ஏற்படுத்திய அந்த பேரழிவு ஒரு நிரந்தர தீர்வின் அவசியத்தை ஆங்கிலேய அரசுக்கு உணர்த்தியது. மேற்கே பாய்ந்து வீணாக கடலில் கலக்கும் பெரியாற்றின் நீரை வைகை ஆற்றோடு இணைக்கும் சிந்தனை ஆங்கிலேயர்களுக்கு முன்பே தமிழ் மண்ணின் ஆட்சியாளர்களுடைய மனதில் உதித்திருந்தது. குறிப்பாக ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் 1798ஆம் ஆண்டிலேயே இந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சி மேற்கொண்டதாக வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. இதற்கான சாத்திய கூறுகளை ஆராய ஒரு குழுவையும் அனுப்பினார். அன்றைய தொழில்நுட்ப வரம்புகள், அடர்ந்த காடு, மலைப்பாங்கான பகுதி, நிதி பற்றாக்குறை மற்றும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒத்துழைப்பின்மை போன்ற காரணங்களால் அந்த முயற்சி செயல் வடிவம் பெறாமலேயே போனது. இருந்தாலும் ஒரு தமிழ் அரசனுடைய தொலைநோக்கு பார்வைக்கு இது ஒரு சான்று. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தீர்க்க தரிசன திட்டத்திற்கு உயிர் கொடுக்க வந்தார் ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பெனிகுயிக். தென் தமிழ மக்களின் சொல்லால் சொல்ல முடியாத துயரத்தை கண்டு மனம் இறங்கிய அவர் இந்த பெரும் பணியை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த இமாலய பணியில் அவருடைய அறிவும் உறுதியும் மட்டும் போதாது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய கரங்கள் தேவைப்பட்டது. அந்த தொழிலாளர்களுடைய பெரும்பான்மையினர் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பிழைப்பை தேடி வந்த தமிழகத்தின் தென் மாவட்டங்களை சேர்ந்த தமிழர்களை. அணைகட்டும் பணி நடந்த இடம் தமிழர்கள் வாழ தகுதியற்ற ஆபத்துக்கள் நிறைந்த பகுதியாக இருந்தது. அடர்ந்த காடுகளில் மலேரியா, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவி வேலை செய்ய வந்தவர்களை கொத்து கொத்தாக பலி வாங்கியது. காய்ச்சல் கண்டு வீழ்ந்த கணக்கில்லை எனும் அளவிற்கு இளமை மோசமாக இருந்தது. மருத்துவ வசதிகளோ சொற்பம். பலர் சிகிச்சை கிடைக்காமலேயே மாண்டார்கள். இதற்கு மத்தியில் பாம்புகள், தேள்கள் போன்ற விஷ ஜந்துக்களும் காட்டு விலங்குகளும் வேலை செய்ய வந்த தமிழர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கியது. பலர் இவற்றின் தாக்குதலுக்கு உள்ளாகி இறந்தார்கள். பலர் ஊனமுற்றார்கள். அதையெல்லாம் தாண்டி கணிக்க முடியாத பருவமழையும் திடீர் வெள்ளப்பெருக்கும் பெரும் சவாலாக இருந்தது. காட்டார்கள் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது தொழிலாளர்கள் அடித்து செல்லப்பட்டார்கள். கட்டப்பட்ட பகுதிகள் சேதமடைந்தது. இது மழை நீர் அல்ல, மரண நீர் என்று அஞ்சு ஓடினார்கள். செங்குத்தான மலை சரிவுகளில் பாரமான கற்களை கையாள்வது, வெடிவைத்து பாறைகளை தகர்ப்பது போன்ற பணிகளில் எண்ணற்ற விபத்துகள் நிகழ்ந்தன. பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாத காலத்தில் வெறும் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி அவர்கள் பணியாற்றினார்கள். சுண்ணாம்பு சுருக்கி கலவையை கைகளால் பிசைந்து சுமந்து சென்று அணையை உருவாக்கினார்கள். ஒவ்வொரு கல்லின் பின்னாலும் ஒரு தொழிலாளியின் வியர்வையும் கண்ணீரும் சில சமயங்களில் ரத்தமும் கலந்திருக்கும். பெனிகுயிக் அவர்களுக்கு உத்வேகம் அளித்தார். தன்னால் இயன்ற வசதிகளை செய்ய முயன்றார். ஆனால் இழப்புகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. முல்லை பெரியாறு அணை வெறும் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டது கிடையாது. அது ஆயிரக்கணக்கான தமிழ் தொழிலாளர்களுடைய தியாகத்தாலும் உயிர் பலியாலும் கட்டப்பட்டது என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. பெனிகுயிக்கோடு சேர்ந்து பெயர் தெரியாத அந்த தமிழர்கள், தொழிலாளர்கள் அந்த அணையின் நிஜமான நாயகர்கள். நிதி நெருக்கடி ஏற்பட்டு பிரிட்டிஷ் அரசு திட்டத்தை கைவிட முடிவெடுத்த பொழுது பெனிகுயிக் இங்கிலாந்து சென்று தனது சொத்துக்களை விற்று
பணத்தை கொண்டு வந்து பணியை தொடர்ந்தது அவரது அர்ப்பணிப்பின் உச்சம் என்று சொல்லலாம். இறுதியில் 1895 அந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக 1886 ஒரு புகழ்மிக்க ஒப்பந்தம் போடப்பட்டது. அணை கட்டுமானம் அமைந்துள்ள பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட பகுதியில் வருகிறது. அணை கட்டுமானத்துக்காக அப்பகுதியில் உள்ள மரங்கள், செடிகள் போன்றவற்றை வெட்டி கொள்ளலாம். அதோடு அந்த பகுதியில் உள்ள மீன்பிடிக்கும் உரிமை, கல்குவாரிகள், போக்குவரத்து போன்ற அனைத்து உரிமைகளும் சென்னை மாகாணத்துக்கு சொந்தம். அணைக்கான கட்டுமான செலவை பிரிட்டிஷ் அரசு ஏற்க வேண்டும். ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்த ஒப்பந்தம் அஞ்சிலிருந்து, அதாவது 29/10/1886 இருந்து 999 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் என்பதுதான். அணை கட்டுமானம் நடைபெறக்கூடிய பகுதியான 8000 ஏக்கருக்கான பணமாக ஏக்கருக்கு 5 ரூபாய் என வைத்து வருட குத்தகையாக 40,000 ரூபாயை சென்னை மாகாணம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு செலுத்தும் என்று முடிவானது. 999 வருடங்களுக்கு பிறகு என்னவாகும் என்ற கேள்வி எழலாம் அல்லவா? மறுபடியும் 2 மாநிலங்களும் சேர்ந்து மறுபடியும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த 999 ஆண்டு ஒப்பந்தம் என்பது ஏதோ அறியாமையில் போடப்பட்ட ஒப்பந்தம் என்று பலரும் எண்ணக்கூடும். ஆனால் விஷயம் அதுவல்ல. இவ்வளவு பெரிய பொருட்செலவில் மனித உழைப்பில் உருவாகும் கட்டுமானம் நிரந்தரமான பலனை அளிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தின் பிரதிபலன்தான் இந்த ஒப்பந்தம். ஆக 999 ஆண்டுகால குத்தகை ஒப்பந்தம் அணையின் மீதும் நீரின் மீதும் தமிழ்நாட்டிற்கு உள்ள உரிமையை சட்டபூர்வமாக நிலைநிறுத்தியது. சுண்ணாம்பு, கடுக்காய், கரும்புச்சாறு போன்ற பொருட்களாலான சுருக்கியால் அணை கட்டப்பட்டது. இறுதியில் பூமிக்கு மேலே 155 அடி உயரத்தில் 1246 அடி நீளத்தில் கம்பீரமாக எழுந்தது அணை. அணை கட்டப்பட்டதன் நோக்கம் நிறைவேறியது. இதை வைகையோடு இணைக்க வேண்டும். அதற்கான அடுத்த ஏற்பாடு தயாரானது. அணையில் இருந்து தேக்கடி பகுதிக்கு கால்வாய்கள் மூலம் நீரை கொண்டு சென்று அங்கிருந்து மலைகளை துளையிட்டு அமைத்த குழாய்கள் வழியாக தமிழகத்தின் கூடலூர் பகுதிக்கு நீரை கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய திட்டமாகும். குறிப்பிடத்தக்க மற்றொரு பொறியாளரான ER லோகன் பற்றியும் சொல்ல வேண்டும். பெனிகுயிக் அவர்கள் அணை கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்க, லோகன் அணை பகுதியில் இருந்து தேக்கடிக்கு நீரை கொண்டு செல்வதையும் அங்கிருந்து தமிழக பகுதிகளுக்கு திருப்பி விடுவதையும் மேற்பார்வையிட்டார். இன்றும் கூட தேனியில் வாழும் மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு லோகன் மற்றும் பெனிகுயிக் பெயர்களையே வைக்கிறார்கள். அணை பகுதியில் இருக்கும் நீரினை 6100 அடி, அதாவது 1.8 கிலோமீட்டர் நீளம் உள்ள கால்வாய் மூலம் தேக்கடிக்கு கொண்டு வரும் பணியும், அங்கிருந்து 5704 அடி, அதாவது 1.7 கிலோமீட்டர் நீளம் உள்ள குழாய்கள் மூலமாக தமிழகத்தின் பகுதிக்கு கொண்டு வரும் பணியும் முடிந்து அணை தயாரானது. பெரியாற்றின் நீர் சுரங்கம் வழிய வேகையில் பாய்ந்து 5 மாவட்டங்களுடைய வறண்ட நிலங்களை வளமாக்கியது. அக்டோபர் 10, 1895 அன்று தேக்கடை பகுதியில் இருக்கும் குழாய்கள் மூலம் முல்லை பெரியாற்றில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. பெனிகுயிக் உணர்ச்சி வசப்பட்டு அழுதார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிய பொருள் மனித செலவில் உருவாகியிருக்கும் திட்டத்தில் இருந்து போகும் நீர் சரியான இலக்கை அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் அவர் அழுதிருக்கிறார். வெளியேறிய நீரை கூடலூர் வைரோநாட்டு பகுதியில் உள்ள மக்கள் பொங்கல் வைத்து வரவேற்றிருக்கிறார்கள். அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் தரிசாக இருந்த நிலங்கள் நஞ்சைகளாகின. அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரையில் உருவாகும் என்பது போல முல்லை பெரியாறு நீர் தமிழகத்தில் தவழ தொடங்கியதுமே அந்த இடம் விரிவடைய ஆரம்பித்தது, வளமையாக இருக்க ஆரம்பித்தது. பஞ்சம் போக்கி பசி தீர்த்து பசுமை கண்ட பூமி என்றானது. விவசாயம் செழித்தது, பொருளாதாரம் வளர்ந்தது, மக்களுடைய வாழ்வில் ஒளி பிறந்தது. முல்லை பெரியாறு அந்த மக்களுடைய கலாச்சாரத்தோடு உணர்வோடு பின்னி பிணைந்த உயிர் நாடியானது. முல்லை பெரியாறு அதன் மிகப்பெரிய நீர்த்தேக்க பகுதியால் அணை என்று சொல்வதை விட ஏரி என்று சொல்லலாம். பிரம்மாண்டமான தடுப்பு, உபரி நீர், ஷட்டர்கள், தமிழகத்திற்கு தனி சுரங்கப்பாதை என இந்த கட்டுமானம் வித்தியாசமானது. அணையின் மொத்த உயரம் 155 அடியாக இருந்தாலும் 104 அடிக்கு கீழுள்ள நீரை தமிழகம் பயன்படுத்த முடியாது. அந்த நீர் அங்குள்ள மீன் வளர்ப்பு, படகு போக்குவரத்திற்கு பயன்படுகிறது. 104 அடிக்கு மேல் நீர்மட்டம் உயர்ந்தால் மட்டுமே தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கும். இந்திய விடுதலைக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. மலையும் காடும் கூடிய இந்த பகுதிகள் தேவிக்குளம், பீர்மேடு, இடுக்கி என அழைக்கப்படும் இடங்கள் ஒரு காலத்தில் மதுரையின் பெரியகுளம் வட்டத்தின் அங்கமாக இருந்தது. ஆனால் 1956 மொழிவாரி மாநில சீரமைப்பின் பொழுது இந்த நிலப்பகுதிகள் மற்றும் முல்லை பெரியாறு அணை நம்மிடமிருந்து பிரிக்கப்பட்டு மலையாள மொழி பேசும் கேரளத்தோடு இணைக்கப்பட்டது. அவ்வாறு இணைக்கப்பட்டும் அங்கு தமிழ் மொழி பேசும் மக்களே இருந்தார்கள்.
பெருந்தலைவர் காமராஜர் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் அவருடைய தொலைநோக்கு பார்வையும் வலுவான முயற்சியும் வரலாற்று சாதனை படைத்தது. சுதந்திர இந்தியாவின் தமிழக முதல்வராக காமராஜர் இருந்தபோது முல்லைப் பெரியாறு அணை நீரை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. தேக்கடில் இருந்து தமிழக பகுதிக்கு குழாய் வழியாக வரும் நீரை முன்தடுப்பு அணைக்கு திருப்பி அங்கிருந்து 4 பெரிய குழாய்கள் மூலம் கூடலூர் அருகில் உள்ள லோயர் கேம்ப் பகுதிக்கு கொண்டு வந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்டது. காமராஜருடைய தலைமையில் 1954 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மின்சார திட்டம் 1959 வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. அடுத்தடுத்து வைகை அணை உட்பட பல நீர் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டது. காமராஜர் காலகட்டத்தில் பெரியாறு, வைகை, பரம்பிக்குளம், ஆழியாறு, நொய்யாறு, இடிந்தகரை என தமிழகத்தின் விவசாய வளர்ச்சிக்கும் நீர் பாசனத்திற்கும் அடித்தளமான பல முக்கிய நீர்த்திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. காமராஜருடைய திருக்கு தரிசனமும் உறுதியான செயல்பாடும் தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியதோடு பெரியார் நீர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் 1886 போடப்பட்ட ஒப்பந்தம் 1970 திருத்தி அமைக்கப்பட்டது. அதன்படி அதுவரை மீன்பிடி உரிமை, அணைப்பகுதியில் பூங்கா அமைக்கும் உரிமை போன்ற உரிமைகள் கேரளாவிற்கு வழங்கப்பட்டு மின்சாரம் தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் 30 ஆண்டுகளுக்கு மட்டும் காமராஜர் காலத்தில் கையெழுத்தானது. இதன்படி கடந்த 2000 காலாவதியான மின்சாரம் தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் இன்று வரை புதுப்பிக்கப்படாமலேயே இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தமிழ்நாடு பலமுறை கோரியும் கேரளா அதற்கு உடன்படவில்லை. ஆக காமராஜர் காலத்தில் முல்லைப் பெரியாறு அணை விவசாயத்திற்கு மட்டுமில்லாமல் தமிழகத்தின் மின்சார தேவையை பூர்த்தி செய்து விவசாயத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவியது. அவர் தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை செயல்படுத்தினார். அதனால்தான் தமிழக மக்களுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார். ஆரம்பத்தில் சுமூகமாக இருந்த உறவு நாளடைவில் சிக்கலானது. 1976 ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணையாக இடுக்கி அணையை கேரள அரசு கட்டியது. முல்லைப் பெரியாருடைய அந்த உபரி நீர் வழிந்தோடும் இடத்தில் 555 அடி உயரத்தில், அதாவது முல்லைப் பெரியாறு அணையை விட 5 மடங்கு அதிக உயரத்தில் அந்த அணை இருந்தது. குறைந்த மழை பொழிவுள்ள இடத்தினை ஆதாரமாக கொண்டு கட்டப்பட்ட அணைக்கு தண்ணீர் தான் வரவில்லை. எனவே முல்லைப் பெரியாறு அணை பலவீனமாக உள்ளது. அணை உடைந்தால் அணைக்கு கீழே உள்ள பகுதிகள் அழிந்துவிடும். எனவே அணையின் நீர் மட்டத்தினை 136 அடியாக குறைக்க வேண்டும் என்ற புதிய குற்றச்சாட்டை முன்வைத்தது கேரள அரசு. இதற்கு பின்னால் ஒரு முக்கிய சூழ்ச்சியும் இருந்தது. 136 அடி அளவில் நீர்மட்டத்தை குறைத்தால் மேலே தங்கும் நீர் திறக்கப்பட்டு கீழே வரும். இதன் மூலம் இடுக்கி அணையில் சேகரிக்கப்படும் நீரின் வழியாக கேரளாவால் மின்சாரத்தை தயாரிக்க முடியும். அப்படி நினைத்துதான் கேரளா அணை பலவீனமாக இருக்கிறது என்று குறை சொல்ல ஆரம்பித்தது. அன்று ஆரம்பித்த பிரச்சனை இன்று வரை முடியவில்லை. சரி, தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஆதரவாக பேச வேண்டாம், கேரள மக்களையும் நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை அணைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் கேரளாவே அழிந்துவிடுமே. ஆகவே அங்கு இருக்கும் மக்களுடைய அச்சம் நியாயமானதுதானே என்கின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஒரு கட்டுமானம் கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் இடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அந்த அணைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய பேரழிவாகத்தான் இருக்கும். அதனால்தான் பல்வேறு தீர்ப்புகள் வழியாக அந்த அணையை அன்று முதல் இன்று வரை பராமரித்து வருகிறது தமிழ்நாடு. உண்மையில் அதற்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்கின்ற விஷயம் அறிவியல் ரீதியாக உறுதி செய்யப்பட்டால் மாற்று ஏற்பாடுகளை உடனடியாக செய்யத்தான் வேண்டும். ஆனால் இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிறது என்று கேரள மக்களை நம்ப வைத்தது அங்கு இருக்கும் அரசியல் ஆதாயத்திற்காக. எதை வைத்து ஓட்டு கேட்க வேண்டும், தேர்தலில் ஜெயிப்பதற்காக ஒரு விஷயத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும் என்று ஆரம்பித்ததுதான் அணை பலவீனமாக இருக்கிறது என்று. அரசியலையும் தாண்டி சினிமாவுக்குள்ளேயும் இந்த பிரச்சனை வந்தது. சமீபத்தில் வந்த எம்புரான் திரைப்படம் வரை. 1979 அன்று அன்றைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர் கேரள முதல்வர் அச்சுத மேனனோடு இணைந்து போட்ட ஒப்பந்தத்தின்படி அணையை பலப்படுத்தும் பொருட்டு அணையின் நீர்மட்டம் 136 அடியாக குறைக்கப்பட்டது. இவ்வாறு நீர்மட்டம் குறைக்கப்பட்டதால் 2.5 லட்சம் ஏக்கர் விவசாய பரப்புடைய அந்த சாகுபடி கணிசமான அளவு குறைந்து விட்டது. எம்ஜிஆர் காலத்தில் அணையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அதனுடைய ஆயுளை அதிகரிக்கவும் பலப்படுத்தவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அணையின் மொத்த நிலத்திற்கு 21 அடி அகலத்திற்கும் 3 அடி கனத்தில் சிமெண்ட் கலவையிலான காங்கிரீட் கட்டப்பட்டது. இது ஆர்சிசி கேப்பிங் எனப்படும். இதனால் அணையின் எடை அதிகரித்தது. அணையின் மேற்பரப்பில் இருந்து துளையிட்டு கட்டுக்கட்டாக கம்பிகளை செங்குத்தாக நுழைத்து அவை அஸ்திவாரத்தில் உள்ள பாறையின் மீது நிறுத்தப்பட்டது.
கம்பிகளுக்கிடையில் சிமெண்ட் கலவை செலுத்தப்பட்டது. சிமெண்ட் கலவையும் கம்பியும் இறுகி உறுதியானவுடன் கம்பியை அதிக விசையோடு இழுத்து வலுவாக உள்ளதா என்று கணக்கிடப்பட்டது. இது கேபிள் ஆங்கரிங் எனப்படும். இது மாதிரி அணையின் மொத்த நீளத்திற்கு 96 கேபிள் துளைகள் போடப்பட்டது. மேலும் அணையின் அடிப்பகுதியில் இருந்து மொத்த உயரத்திற்கும் 56 அடி அகலத்தில் இருந்து 37 அடி அகலம் வரை கீழிருந்து மேல் நோக்கி ஒரு சப்போர்ட் அணை கட்டப்பட்டது. அதாவது துணை அணை கட்டப்பட்டது. அணையின் நீர்மட்டம் அதிகமாக இருக்கும்பொழுது அதனை வெளியேற்ற பெண்ணிக்குக்கால் அமைக்கப்பட்டிருந்த 10 ஷட்டர்களோடு கூடுதலாக 3 அமைக்கப்பட்டது. இந்த பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்ற காலத்தில் கேரள அரசு பல்வேறு தடங்கல்களை ஏற்படுத்தியது. கட்டுமான பணிகளுக்காக செல்லும் வாகனங்களை மறிப்பது, வன சரணாலய பகுதி என்று கூறி பணியாளர்கள் மீது வழக்கு தொடுப்பது என்று பல்வேறு விஷயங்களை செய்தது. இவ்வளவையும் தாண்டி 1994 18 கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டது. இது அணையின் உறுதியை அதிகரித்தது. அடுத்து மற்றொரு பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். அந்த பகுதி பூகம்பம் வரும் பகுதி. ஒருவேளை இயற்கை சீற்றங்களால் பூகம்பம் வந்தால் அந்த அணை உடைந்து விட்டால் கேரளா அழிந்துவிடும் என்று புதிய விஷயத்தை முன்வைத்தார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கும் வகையில் இந்தியாவின் தலைசிறந்த 3 நிலநடுக்க ஆய்வு நிறுவனங்கள் சோதனை நடத்தியது. அந்த சோதனைகளுடைய முடிவில் முல்லைப் பெரியாறு அணை அமைந்துள்ள பகுதியில் பெரிய பூகம்பம் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும், ஒருவேளை பூகம்பம் ஏற்பட்டாலும் அதை தாங்கும் அளவுக்கு அணை உறுதியாக உள்ளது என்றும் அறிக்கை வெளியானது. உலகத்தில் எந்த அணைக்கும் இந்த அளவுக்கு விரிவான மற்றும் தெளிவான அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகள் நடத்தப்படவில்லை என்று உயர்மட்ட குழுவின் தலைவர் தெரிவித்தார். இந்த ஆய்வுகள் மூலம் முல்லைப் பெரியாறு அணையுடைய பாதுகாப்பு குறித்த கேரள அரசுடைய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று நிரூபிக்கப்பட்டது. ஆக அணை பாதுகாப்பாக இல்லை என்று கூறப்பட்ட விஷயத்தை செலவுகள் செய்து வருடங்கள் கடந்து பல்வேறு பிரச்சனையை கடந்து அந்த அணையை உறுதியாக்கியது தமிழ்நாடும் அந்த அணையால் பயனடையும் தமிழக மக்களும். உச்சநீதிமன்றத்தின் வழியாக நியமிக்கப்பட்ட பல்வேறு குழுக்கள் அந்த அணை பாதுகாப்பாக தான் இருக்கிறது என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 152 அடியாக இருந்தால் மட்டுமே தமிழக விவசாயத்திற்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஆனால் கேரள அரசு 132 அடி மட்டுமே நீர்மட்டம் இருக்க வேண்டும் என்று கூறியது. பின்னர் சில தீர்ப்புகளுக்கு பிறகு 142 அடியாக உயர்த்தப்பட்டது. இந்த 10 அடி வித்தியாசம் தமிழக விவசாயத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது. மொத்த நீர்மட்டமாக இருந்தால் மொத்தமாக 2.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைந்தது. 136 அடியாக குறைக்கப்பட்டதால் 16 அடி நீர் குறைந்தது. இதனால் மேலூர் முதல் திருப்பத்தூர் வரையிலான விரிவாக்கப்பட்ட கால்வாய் இதுவரை முல்லைப் பெரியாறு நீரை பார்க்கவில்லை. இதனால் விவசாய நிலங்கள் கைவிடப்பட்டு கிரானைட் குவாரிகளாக மாற்றப்பட்டது. மேலும் விவசாயிகள் திருப்பூர் சாயப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு இடம்பெயர்ந்தார்கள். நீர் மேலாண்மை சரியாக இல்லாததால் வறட்சி ஏற்பட்டது. 400க்கும் மேற்பட்ட குளங்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் நீர் வீணானது. ஆகவே நீர் மேலாண்மையில் அரசியல் செய்வதை விட்டுவிட்டு தமிழக அரசு உரிய திட்டங்களை செயல்படுத்தினால் மட்டுமே விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். சட்ட ரீதியாக ஒரு சில விஷயங்களை தமிழ்நாடு முன்னெடுத்தாலும் அதற்கு பின்னால் அந்த பகுதியை சேர்ந்த தமிழக விவசாயிகளுடைய போராட்டங்கள் தான் காரணமாக இருக்கிறது. அவர்கள் மட்டும் போராடாமல் இருந்தால் தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் வரை சென்றிருக்க வாய்ப்பே இல்லை. அதற்கு பிறகும் ஒரு சோதனை வந்தது. ரூல் கர்வ் விதி என்பது. இந்த விதி தமிழக விவசாயிகளுக்கு சோதனையை தருகிறது. ஜெயலலிதா ஆட்சியில் 142 அடி நீர் தேக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நீர்வரத்து குறைவாக இருந்ததால் பிரச்சனை எதுவும் எழவில்லை. ஆனால் 2018 நீர்வரத்து அதிகரித்த பொழுது 142 அடியை தாண்டி இருக்கின்ற நீரை தேக்க முடியாததால் அதிகப்படியான நீரை கேரளாவை நோக்கி திறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் கேரள மக்களுக்கு பெரும் வெள்ளம் வந்து சேதம் ஏற்பட்டது. 2018 வெள்ளத்திற்கு பின்னால் கேரளாவில் மனித தவறும் இருக்கிறது. முறையாக பராமரிக்காத ஆறுகளாலும் மக்களிடம் முன்னறிவிப்பின்றி திறந்துவிடப்பட்ட அணைகளாலும் ஆறுகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளாலும் அந்த வெள்ளம் கேரளாவுக்குள்ளே புகுந்தது. ஆக இந்த வெள்ள சேதத்தை அடிப்படையாக வைத்து ஒரு தனிநபர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றம் அணையின் நீரின் அளவை, மழை பொழிவு மற்றும் நீர்வரத்து ஆகியவற்றை கணக்கிட்டு பராமரிக்க உத்தரவிட்டது. இதற்காக ரூல் கர்வ் என்கின்ற நீர் மேலாண்மை அட்டவணையை உருவாக்க உத்தரவிட்டது. இந்த விதியின்படி அணையை 142 அடி எட்டுவதற்கு முன்பே நீரை திறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ரூல் கர்வ் விதியால் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்தார்கள். இதன் விளைவாக ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் விவசாயிகள் எச்சரித்தார்கள். இருந்தும் யாருக்கும் எதுவும் கேட்கவில்லை. இந்த விதியை ரத்து செய்ய விவசாயிகள்
இன்று வரை போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆக அணை பலப்படுத்தப்பட்ட பிறகும் 152 அடி நீரை தாங்கும் திறன் அணைக்கு உள்ளது என்று உச்சநீதிமன்றம் நியமித்த தொழில்நுட்ப வல்லுநர் குழு சான்றளித்த பிறகும் கேரளா புதிய அணை கட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மேலும் கேரள ஊடகங்கள் இது தொடர்பாக பல்வேறு செய்திகளை வெளியிட்டு வருகிறது. சமீப காலமாக சில மலையாள திரைப்படங்களில் முல்லைப் பெரியார் அணை மிகவும் பலவீனமாக இருப்பது போலவும் எந்நேரமும் உடைந்து கேரள பகுதிக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்பது போலவும் சித்தரிக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. இது முற்றிலும் தவறானதும் மக்களிடையே தேவையற்ற பீதியை உருவாக்குவதுமாகும். வணிக நோக்கத்திற்காகவும் உணர்ச்சிகளை தூண்டும் விதமாகவும் காட்டப்படும் இந்த காட்சிகள் அறிவியல் பூர்வமான உண்மைகளுக்கு முற்றிலும் முரணானவை. உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழுக்கள் பல்வேறு நவீன சோதனைகள் மூலம் அணை மிகவும் வலிமையாக இருப்பதாகவும் அடுத்த பல 100 ஆண்டுகளுக்கு அதனுடைய நிலைப்புத்தன்மைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் தெள்ளத் தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே திரைப்படங்களில் காட்டப்படும் கற்பனை காட்சிகளை கண்டு மக்கள் அச்சப்பட தேவையில்லை. திரைக்கதை வேறு, நிஜ வரலாறு வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அணை பலவீனமானது என்கின்ற கேரளாவுடைய வாதத்திற்கு வலு சேர்க்கும் வகையில்தான் இத்தகைய சினிமா காட்சிகள் சித்தரிப்புகள் வைக்கப்படுகின்றன. அது மிக மிக கண்டிக்கத்தக்கவை. முல்லைப் பெரியார் அணை விவகாரத்தில் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் மெட்ரோக்களை அமைத்த மெட்ரோ மனிதர் என்று அழைக்கப்படும் பொறியியல் அறிஞரும் கேரள மாநிலத்தை சேர்ந்தவருமான ஸ்ரீதரன் என்பவர் சில கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் முன்வைக்கிறார். அனுபவம் வாய்ந்த இவர் நடைமுறைக்கு உகந்தவாறு சில விஷயத்தை சொல்கிறார். புதிய சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டம், அதாவது அணையின் நீர்மட்டம் 100 அடியாக இருக்கும் பொழுது அணையின் மீது 4 கிலோமீட்டர் நீளமும் 6 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு புதிய சுரங்கப்பாதையை உருவாக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைக்கிறார். இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சமயங்களில் அதிகப்படியான நீர் இந்த சுரங்கப்பாதை வழியாக தமிழகத்திற்கு கொண்டு செல்லப்படும். இது அணையின் பாதுகாப்பை உறுதி செய்யும். பொதுவாக கேரளாவில் மழை பெய்யும் பொழுது தமிழகத்தில் கோடை வெயில் உச்சத்தில் இருக்கும், நிலங்கள் வறண்டு இருக்கும். ஆகவே இந்த யோசனையால் வெள்ளப்பெருக்கில் இருந்து கேரளா தப்பிக்க முடியும். அந்த தண்ணீர் தமிழகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இவருடைய இந்த கருத்து, அணையின் நீர்மட்டம் 152 அடியாக உயர்ந்தால் தமிழக விவசாயிகளுக்கு அதிக நீர் கிடைக்கும், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் கேரளாவிற்கு ஆபத்து குறையும். பெரியாற்றில் பெருகி ஓடும் நீர் வீணாக கடலில் போய் கலக்கிறது. ஆனால் தமிழகம் கேட்பது வீணாக கடலில் கலக்கும் நீரில் 16இல் 1 பங்கு அளவே. அது மட்டுமே நமக்கு தேவை. 1979 வருட பஞ்சத்தின் பொழுது முல்லைப் பெரியார் அணை நீர்மட்டத்தை 152 அடியில் இருந்து 136 அடிக்கு குறைத்த பொழுது தரிசாக போன விளைநிலங்கள் இன்று வரை மீட்கப்படவில்லை. இறுதியாக முல்லைப் பெரியார் அணை என்பது ஒரு பொறியியல் அற்புதம் மட்டுமல்ல, அது தமிழர்களுடைய 100 ஆண்டு கனவு, எண்ணற்ற தொழிலாளர்களுடைய தியாகம், 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதாரம், சட்டபூர்வமாக பெறப்பட்ட உரிமை. அதனுடைய ஒவ்வொரு துளி நீரும் வியர்வையாலும் கண்ணீராலும் இரத்தத்தாலும் பெறப்பட்டது. பெண்ணுகிக்கோடு சேர்ந்து அந்த அணையை உருவாக்க உழைத்து மடிந்த தமிழ் முன்னோர்களுடைய தியாகத்தை நாம் என்றும் மறக்க கூடாது. அணை பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் இருக்கிறது என்பது அறிவியல் உண்மை. அதை உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது. கற்பனையான பயத்தை முன்வைத்து தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்க முயல்வது நியாயமற்றது. வரலாற்று ஒப்பந்தங்களையும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் மதித்து சகோதரத்துவ உணர்வோடு இந்த பிரச்சனையை நிரந்தர தீர்வு காண்பதே இரு மாநிலத்திற்கும் நன்மை பயக்கும். முல்லைப் பெரியாற்றின் உரிமை போராட்டம் தண்ணீரின் முக்கியத்துவத்தையும் அதற்காக போராட வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்துகிறது. உரிமையை இழக்காதே, உண்மையை மறக்காதே என்பதே இந்த போராட்ட வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி. அந்த உரிமைக்காக, அந்த நீதிக்காக என்றும் நம் குரல் ஓயாது ஒலித்துக் கொண்டே இருக்கும். 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்து செல்லும் நீர் போல தடைகளை கடந்து நீதி பெறும் வரை, தண்ணீரை பெறும் வரை முல்லைப் பெரியாறு போராட்டம் நடந்து கொண்டேத்தான் இருக்கும். இது போல பல தமிழ் வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். பல சுவாரஸ்யமான கதைகளை ஆடியோ வடிவில் கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.